விவசாயத்தின் அங்கமாக இருக்கும் கால்நடைகள் நகரத்தில் வாழும் மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. இப்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன மாடு காப்பகம் சமூக பாதுகாப்புக்கும் உயிருக்கும் இடையிலான பாலமாக செயல்படுகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு. அதனோடு நேரடி உறவு கொண்டவை கால்நடைகள், குறிப்பாக பசுமாடுகள். ஒரு காலத்தில் கிராமப்புறங்களில் வளர்க்கப்பட்ட பசுக்கள் இன்று நகர வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. ராயபுரம், வில்லிவாக்கம், பெரம்பூர், அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் பசுக்களை வளர்த்து வருவதை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான பராமரிப்பு இடங்கள் இல்லாததால் பசுக்களை சாலைகளில் திறந்தவாறு விட்டுவிடும் நிலை உருவாகியுள்ளது. பசுக்களை சாலைகளில் விட்டுவிடும் பழக்கம் தற்போது பெரும் சவாலாக மாறியுள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு இது பெரும் அபாயமாக அமைந்துள்ளது. பசுக்கள் திடீரென சாலைக்கு வருவதால் விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. இதுவரை 30க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வாகன நெரிசலும் அதிகரித்து மக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர். வெளியில போயிட்டு அது வண்டி வந்து இடிச்சு 4 பேரை பிரச்சனை கொடுக்கறத விட இங்கேயே நீங்க ஃபுல்லா ஆக்குபை பண்ணீங்க. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாவே இது எங்களுக்கு கேட் வரைக்கும் எங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி இப்போ பற்றாக்குறையா இருந்ததுனால தண்ணியும் இப்போ வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் ஒரு 1 வீக்ல ரெடி ஆகிடும். மற்றபடி அவங்க டெய்லி வந்து என்கொயரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. காலைல ஈவினிங் யாருனா ஒரு கார்பரேஷன்லேருந்து வந்து என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சாணத்தை கரெக்டாக எடுத்துடுறாங்க. ஃபேனு லைட்லாம் போடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க, 2 ஃபேன் பார்த்தீங்கன்னா. ஸோ எங்களுக்கும் கொசு தொல்லை இல்லை. ஈவினிங்கில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, காற்றுலாம் நல்லாவே வருது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. ஷெட்டு கூட நல்லா இருக்குது. நல்லா ஹைட்டு தூக்கி மாட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதை தவிர்க்கும் முயற்சியாக மாநகராட்சி அதிகாரிகள் மாடுகளை பிடித்து அபராதம் விதித்த போதும் இதற்கான எதிர்மறை எதிர்வினைகளும் தோன்றின. ஊழியர்கள் தாக்கப்படும் சம்பவங்களும் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி 15 இடங்களில் மாடு காப்பகங்களை அமைக்கும் திட்டம் வகுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக ராயபுரத்தில் 7700 சதுர அடியில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன காப்பகம் ஒன்று கட்டப்பட்டது. இதில் ஒரே நேரத்தில் 250 பசுக்களை தங்க வைக்கும் வசதி உள்ளது. மேலும் தீவனம் வழங்க தனி இடம், குளிப்பதற்கான தனி பகுதிகள், சாணி அகற்றும் தனி பகுதி, மின்விசிறி, LED விளக்குகள், கண்காணிப்பு CCTV கேமரா, உரிமையாளர்களுக்கான வசதிகளுடன் மிகவும் நவீன வசதிகளை கொண்டுள்ளது. தண்ணி மாட்டு கேட்ட நேற்று இதை வந்து இறங்கிச்சு 3 தொட்டி. இது அடுத்தது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இன்னும் அடுத்தது அங்கே கட்ட போகிறாங்க. எங்களுக்கு என்னென்ன தீனின்னா கூட செஞ்சு தரேன் நிற்கிறாங்க. எந்த ப்ராப்ளமே எங்களுக்கு கிடையாது. இப்போ வெளியே விடக்கூடாது மாடு. வெளியே விட்டால் பிடிச்சி முடுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தேவையில்லை. இனிமேட்டு உள்ள கடலாட்ட இடம் கொடுத்துக்கிறாரு எங்கள் ஐயா. அதோட எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மாடுக்கு நல்ல சேஃப்டியான இடம். எங்களுக்கு நல்லா நிம்மதியாக ஷெட்டு போட்டு கொடுத்து கரெக்டாக செட்டிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வசதியாக இருக்குங்க. இந்த காப்பகத்தில் பசுக்களை பராமரிக்க நாளொன்றுக்கு 10 ரூபாய் என மாதத்திற்கு 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உரிமையாளர்கள் பெரும்பாலும் இதை ஏற்கின்றனர். ஏனெனில் பொதுவெளியில் பசுக்களை விடுவது அவர்கள் 10,000 ரூபாய் வரை அபராதம் செலுத்தும் நிலைக்கு அழைத்துவிடும். ஒரு உரிமையாளருக்கு 10 பசுக்களை பராமரிக்க அனுமதி வழங்கப்பட்டதன் மூலம் செலவை குறைத்து பாதுகாப்பான சூழலில் பசுக்களை வைத்திருக்க முடிகிறது என தெரிவித்தனர். பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்குது. மாடு எல்லாமே வந்து க்ளீனாக வச்சுக்க முடியும். ஏன்னா மழையில் நினையாது, வெயிலில் காயாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அமைச்சர், சேர்மேனு அவங்க எல்லாமே வந்து முதலமைச்சர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்டாலும் வந்து செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட இந்த காப்பகத்தில் சில முக்கிய சவால்களும் உள்ளன. குறிப்பாக தண்ணீர் வசதி இல்லாதது பசுக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவின் ஆய்வின் போது 250 பசுக்களுக்கு இடமுள்ள இந்த காப்பகத்தில் தற்போது 100 முதல் 150 பசுக்களே பராமரிக்கப்படுகின்றன. 70க்கும் மேற்பட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்படுவதற்கான முக்கிய காரணம் தண்ணீர் வசதி குறைபாடு. மேலும் பசுக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்குவதற்காக தனி அறைகள் இருந்தாலும் தற்போது வரை கால்நடை மருத்துவர் நியமனம் செய்யப்படவில்லை. இதனால் நோய்கள் பரவ வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதையும் உரிமையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அப்புறம் பால் வேலை கொஞ்சம் கூடு கொடுத்தாங்கன்னா 50 ரூபா லிட்டர் விற்கிது. கட்டுப்படி வேலை புண்ணாக்கு 50 ரூபா விற்கிது. தவிடு 40 ரூபா விற்கிது. நம்ம ரேஷன் கார்டு தீனி மாதிரி வந்துன்னா பரவாயில்ல.
நம்ம சாப்பாடு வர அரிசியில் வரல அது மாதிரி மலிவு தேவை பண்ண வந்தால் அது போதும். எங்களுக்கு விக்கல் கொடுத்தா போதும். வேஸ்ட்டு காய்கறி எத்தா கொடுத்தா அதுவும் போதும். மாடுங்க நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக. உரிமையாளர்கள் சுகாதாரத்தை உறுதி செய்ய மருத்துவர்களையும் தேவையான அடிப்படை வசதிகளையும் உடனடியாக வழங்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகராட்சி தரப்பில் இந்த காப்பகம் நல்ல முயற்சியாக இருப்பினும் அதன் முழு பயனை அடைய மேலதிக வசதிகள் மற்றும் நிர்வாக கவனமும் அவசியமாகிறது. இந்த காப்பகத்தில் பொறுத்தவரையுமே தண்ணீர் வசதி மட்டுமே கொஞ்சம் குறைந்த அளவு காணப்படுவதாகவும் அந்த வசதிகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறந்த முறையில் வழங்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய மாட்டின் உரிமையாளர்கள் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். குறிப்பாக இது போன்ற காப்பகங்கள் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அமைய வேண்டும் என தற்போது அவருடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மண் பழனி, சென்னை.